கர்த்தர் மேல் நம்பிக்கை அப்படிதான் முதல்ல டைட்டில் வைக்கலான் இருந்தேன், கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கைன்ட்டு. அதான் ஆண்டவர் எனக்கு கடைசியா முடிக்கும் போது, என் ஜனங்கள் என் பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை, கர்த்தரை நம்பி இருந்தா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம்ன்றதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. இந்த மெசேஜ் வித்தியாசமா ப்ரிப்பேர் பண்ணேன். நான் கடந்த வாரத்துல வெளியூருக்கு போக வேண்டியிருந்தது, ட்ரெயின்ல அப்படி பிரயாணம் பண்ணும் போது, ஏன்னா நான் வர்றது நான் வந்த உடனே நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிற மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சது. ட்ரெயின்லயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண மெசேஜ் எனக்கு முதல்லயே ஆண்டவர் கொடுத்தார். ஸோ எதை குறிச்சு எனக்கு உறுதியா தெரியும். எனக்கு பல காரியங்களை பேசிட்டே வருவார், ஆனா ஒரு காரியம் தெரியும், இது அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடியில இதை குறித்து நானே தியானிக்கணும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு ஃபார்மா தோன்ற வைப்பார். அதனால தெரியும் எனக்கு. அதான் ரொம்ப முக்கியம். பல காரியங்கள் நம்மகிட்ட நம்ம யோசிப்போம், இந்த காரியத்தை பேசலாமா, அந்த காரியத்தை பேசலாமா, இதை பேசலாமான்னு. சில சமயம் பாத்தீங்கன்னா, பல சமயங்கள்ல நான் போன்ல யாருக்காவது ஜெபிக்கும் போது, இல்ல நேர்ல நான் யாருக்காவது ஜெபிக்கும் போது, ஆண்டவர் அவங்களை குறித்த காரியம், அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை நீ பைபிள் ஸ்டடியில எடு அப்படின்வார். சில காரியங்கள் கிடைக்காது. இப்ப இது ஈஸியா எளிதா கிடைச்சிடும். ஒருத்தர் நம்ம ஜெபிக்கும் போது, போன்லயே நேர்ல ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை குறித்து சொல்லிடுவார், இதுதான் காரியம், இதை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு, இதை அப்படியே பேசுவார் பைபிள் ஸ்டடியில. அப்ப நான் உட்கார்ந்து எழுதிடுவேன். அப்படி இல்லைன்னா தேட வைப்பார், அதிகமாக தேட வைப்பார், ஜெபத்துல தேட வைப்பார், வேதத்தை தியானிக்கும் போது தேட வைப்பார். ஆண்டவரே நான் எதை எடுக்கணும், ஆண்டவரே நான் பைபிள் ஸ்டடி அடுத்து எது எடுக்கணும்னு கேட்டுட்டே வருவேன். சமீப காலம் பாத்தீங்கன்னா, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, உங்களை மாத்திரமல்ல இத யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தூக்கி நிறுத்தும்படியாக அப்படிதான் பேச வச்சுட்டு இருக்கிறார். மாற்றம் பேசணும், தியானிச்சோம் மாற்றம்னு சொல்லி. ஒரு சேஞ்ச், எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் வேணும். சேஞ்ச் வேண்டாம் இப்படியே இருந்துரும் நினைக்க கூடாது, ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும்ன்றத பேச வச்சார். எதிர்பார்ப்பு, அடுத்து வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு பேச வச்சாரு. அப்படி பாத்தீங்கன்னா அதேதான் தொடர்ச்சியா நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்ற ரோமர் 10:11 பாத்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பினோர், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க வெட்கப்படுவதில்லை, அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில நடக்கலைன்னா, இப்ப அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அநேக வருஷங்கள் குழந்தை இல்லாம மலடியா இருக்கிறாங்க. ரெபேக்காள் அதே மாதிரி அநேக 20 வருஷங்கள் மலடியா இருந்தாங்க. அதே மாதிரி சாராள் அநேக வருடங்கள் மலடியா இருந்தாங்க. அதே மாதிரி எலிசபெத் அநேக வருடங்கள் மலடியா இருந்தாங்க. அதே போல ரூத் பாத்தீங்கன்னா அவங்களும் பல வருஷங்கள் மலடியா புருஷன் செத்து போறாங்க வேற. அப்ப அவங்கள பார்க்கும்போது ஜனங்களுக்கு முன்பாக அவங்க வெட்கப்பட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு, ஆசீர்வாதமான தடை, இது பாவமா சாபமா இப்படிலாம் சுத்தி வர இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டது போல இருந்தாங்க, தோல்வி அடைந்தது போல இருந்தாங்க. அதான் வெட்கப்படுறதுன்றது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை நம்புறவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லைன்றார். இதே முந்தன அதிகாரம் ரோமர் 9:33 இதோ இடதலுக்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு ஆண்டவரை சொல்றார். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:16 தான் பவுல் எடுத்து சொல்றாரு. அதெல்லாம் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன்,
அது பரிச்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அங்க வெட்கப்படுதலின்னு பார்க்கிறோம், இங்க விசுவாசிக்கிறவன் பதறான். பதற்றம் இருக்காங்க. ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு பிளைட்டை பிடிக்கவோ, ஒரு ட்ரெயினை பிடிக்கவோ, பஸ்ஸை பிடிக்கவோ போனா ஒரு பதட்டம் இருக்கும். ஐயோ நம்ம பிடிச்சிருவோமா, டைம் இல்லையே, டிராபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கும், அந்த நேரம் பார்த்து பல தடைகள் வந்துட்டு இருக்கோம், லேட் ஆயிரும், பல வேலைகள் நிமித்தம் லேட்டா போக வேண்டி வரும். அப்போ ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா விசுவாசிக்கிறவன் பதறான்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனம், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்கள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தோலை நக்குவார்கள். நான் கர்த்தனா, நான் ஆண்டவர், நான் தெய்வம், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பின்பகுதி மட்டும் எடுத்துக்கணும், தியானத்துக்கு வேற கான்டெக்ஸ்ட்ல போக வேண்டி வரும். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். என்னுடைய சித்தத்துக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய நடத்துதலுக்காக நீ காத்திருந்தேனா நீ நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டேன்ற. நீயாக சுயமாக செயல்பட்டு அது ஆசீர்வாதம் பண்ணுமையா ஆசீர்வதிமையான்னு கேட்கறது வேற. உம்முடைய சித்தப்படி நீ நடத்தும், அவருடைய சித்தப்படி வாழும் போதுதான் அவர் பொறுப்பெடுப்பார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். எல்லாத்துக்குமே எந்த காரியம், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம நடந்தோம்னா அவர் பொறுப்பெடுப்பார். ஆண்டவரே நீ சொல்லும், நீ சொன்னா நான் போறேன். ஆபிரகாம் சொன்னார் பாருங்க, நீ வடக்க போனா நான் வடக்க போறேன், தெற்க போனா நான் தெற்க போறேன், கிழக்க போனா நான் கிழக்க போறேன், நீ மேற்க போன்னு சொன்னா நான் அதன்படி நான் செய்யறாண்டவரே தான். அப்படி நம்ம அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்குவார், நம்மளை நல்லா நடத்துவார். சுயம் இருக்கக்கூடாது. என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லும் போது அவர் பொறுப்பெடுப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம், பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இதை நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், அவன் பாக்கியமுள்ளவனாய் இருப்பான், அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். கர்த்தரை நம்பி வாழும் போது அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும்ன்றாரு. அதே நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். இப்படி சொல்றாரு பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்துல, உயர்ந்த ஸ்தானத்துல அவன் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்பி ஒருத்தர் இருந்தான்னா அவனை நான் உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன். இது எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி முற்றிலுமாக கர்த்தரே சார்ந்த ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வாதமாக இருப்பான்றார். அவன் தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு நீரோட்டம் பக்கத்துல ஒரு மரம் இருந்தா அது எப்படி செழிப்பா இருக்குமோ, வறண்ட பாலைவனத்துல நீங்க செடியை பார்க்க முடியாது, அப்படி இருந்தாலும் அது காஞ்சி போய் கிடக்கும், வேருக்கு தண்ணி இல்லாதனால. ஆனா ஒரு ஆற்றங்கரையில ஒரு கால்வாயின் ஓரத்துல இருக்கிற செடிகள் தழைத்து ஓங்கி இருக்கும், நல்லா பச்சை பசேல்னு இருக்கும், அது நல்லா உயர்களுக்கு தண்ணீர் உறிஞ்சி அது நல்ல செழிப்பா இருக்கும். அப்படி போல இருக்குமா ஒருவனுடைய வாழ்க்கை? கர்த்தரை நம்பி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்றாரு. 146
5வது வசனம். ஆனா அது 10 வரைக்கும் போனாதான் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இப்ப இந்த ஆண்டவர் யார்? இந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கையா இருக்கும். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்ன்றத அடுத்து சொல்றாரு. 6வது வசனத்துல 10வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சங்கீதம் 146ல அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். வானம் பூமி சமுத்திரம் இவ்வளவுதான் இருக்குது நம் படைப்புகள். அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் என்றாரு. அவர் என்னென்றைக்கு உண்மையை காக்கிறவர், உண்மையுள்ள தேவன், பொய்க்கு எதிரானவர், உண்மையான தெய்வம், உண்மையுள்ளவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை ஒடுக்கும் போது அந்த யாரு ஒடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நியாயம் செய்கிறவர். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். வியாதியினால, கடன் பிரச்சனையினால, வேலை இல்லாததுனால, இப்படி பல காரியங்களினால கட்டுண்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் விடுதலையாக்குறார். அவங்களுக்கு அந்த காரியங்களை செய்து கொடுத்து அவங்களை விடுதலையாக்குகிறவர். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பசியா இருக்கிறவர்களுக்கு, குருடர்களுக்கு உதவி செய்கிற தெய்வம் தான். இவரைத்தான் நம்பீரே. நீ நம்பி இருக்கிற தெய்வம் யார்? 2 தீமோத்தேயு 1:12 சொல்றாரு பாருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். attributes of God, கர்த்தருடைய குணாதிசயங்களையும் வல்லமையும் நம்ம தெரிந்து கொண்டோம்னா நம்ம அவரை இருக பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள தெய்வம். அவர் கடின இருதயம் உள்ள தேவன் அல்ல, சதையான இருதயம் உள்ள தேவன். அவர் அன்பில்லாத தேவன் அல்ல, மனதுருக்கம் உள்ள தேவன். மன்னிக்க தயவு இருக்கிற தேவன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். நமக்காக வழக்காடுகிற தெய்வம். நமக்கு நீதி செய்கிற தெய்வம். இதை நம்ம அறிந்து கொண்டோம்னு வைங்க. இதை நம்ம அறிந்து கொண்டோம்னா அவர் உறுதியா பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் உறுதியா இருக்கும். நம்ம ஆண்டவரை பத்தி அறியாததுனாலதான் நம்மளுக்கு கலக்கம் உண்டாகுது. ஒருத்தர் கலங்குறாங்க, பயப்படுறாங்க, திகைச்சு போய் நிக்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவரை பத்தி சரியாக அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம். ஆண்டவரை பத்தி சரியாக அறிந்து கொண்டாங்கன்னா இந்த கலக்கம், பயம், சந்தேகம், இருமனம் எதுவுமே வராது. எந்த தயக்கமும் வராது, எந்த பயமும் வராது. என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அந்த உறுதி உங்களுக்கு வந்தோம். சங்கீதம் 144 15வது வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியா ராஜாவை பத்தி இங்க பாக்குறோம். எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜா அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை போல அவருக்கு முன்னாடியும் பின்னாடி யாருமே இல்லைன்றார். இந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருந்தார்ன்றார். சவுல் பாத்தீங்கன்னா
ஒரு 15 இல்ல 16 வயசு உள்ள தாவீதுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. 40 நாட்கள் வந்து நிக்கிறாங்க சவுல் ராணுவம் கோலியாத்துக்கு எதிராக வந்து. ஆனா ஒருத்தரும் கோலியாத்து போக முடியல, போரிட போக முடியல, பயப்படுறாங்க. அவள அந்த ராணுவமே ஸ்தம்பிச்சு நிக்குது. அப்ப தாவீதுக்கு சின்ன பையன் வந்து நிக்கிறான். நான் போறேன், நான் கோலியாத்துக்கு எதிராக நான் போறேன். சவுல் பாக்குறாரு. சவுல் எல்லாம் அவங்க அப்படியே உட்காந்துருக்கான், படைத்தளபதி. இவங்க எல்லாம் போருக்கு அடிக்கடி போருக்கு போயிட்டு வரவங்க. அவங்க அந்த யுத்த ராணுவ வீரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப சின்ன பையன், ஒரு 15 வயசு பையன் வந்து நின்னு, ஆடு மேய்க்கிற பையன் வந்து, நான் போய் இந்த கோலியாத்தை அடிச்சுட்டு வரேன். நம்ம தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம், மகா பெரிய தெய்வம். இவன் எம்மாத்திருந்த இந்த கோலியாத்துன்றான். அந்த 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 சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க. அவன் கவசம் எதுவுமே கிடையாது, அவன் பெரிய போர் வீரன் கிடையாது, அவனுக்கு முன் சரித்திரம் எதுவுமே கிடையாது. அவன் போருக்கு போனான், அந்த போர்ல போய் இவனால ஜெயம் கிடைத்தது எதுவுமே கிடையாது, கான்டாக்ட் சர்டிபிகேட்டே கிடையாது. அப்படி வந்து நிக்கிறான். அவன் தான் சொல்றான், மிச்சவங்க சொல்லல, அவன் சொல்றான் என்னை அனுப்புங்கன்றான், நான் போறேன் அவனை அடிக்கிறேன்றான். சவுல் பாருங்க, அந்த சின்ன பையனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார், கர்த்தர் மேல அவன் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை பார்க்கிறார். அதான் லீடர். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னா, மற்றவனுக்குள்ள இருக்கிற காரியங்களை பார்க்க தெரியணும். போத்திபார் பாத்தீங்கன்னா யோசேப்புடைய ஸ்கில்ல தான் பார்த்தாரு, அவருடைய திறமையை தான் பார்த்தாரு, அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயத்தை பார்க்கல. குணாதிசயத்தை பார்த்திருந்தாருன்னா, அவன் மனைவி வந்து குற்றம் சொல்லும் போது யோசேப்ப குற்றவாளியை பார்த்திருக்க மாட்டார். சவுல் பாருங்க, அத பார்த்த உடனே நம்புறான், இவனை நம்பி நம்ம இறங்கலாம், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு பாருங்க. அதான் லீடர்ஷிப் உடைய குவாலிட்டி. மேனேஜர்ன்றவங்க ஏற்கனவே உள்ள திங்ஸ் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. டெய்லி இப்படிதான் நடக்கும்னா அப்படியே நடத்திட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா லீடர்ஸ் தான் அதை மாத்தி எப்படி பண்ணலானோ அதுக்கு இறங்குவாங்க. ஒவ்வொரு தடவையும் வருஷம் முழுக்க ஒருத்தர் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பார். ஆனா ஒரு லீடர் வந்து இன்னொருத்தர் செய்யக்கூடாதுன்னு அதை இறங்குவார். அந்த ஒரு மனுஷன் நம்பி இருக்க மாட்டார், இன்னொரு மனுஷனுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பார். புதுசா இருப்பான், நீ எடுத்து செய்யும் கொடுப்பாங்க. அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அவனுக்குள்ள அந்த இருக்கிற குவாலிட்டியை பார்ப்பாங்க, திறமையை பார்ப்பாங்க. இவனால முடியும், இவனை கொடுத்து பார்ப்போம். அப்படி போல சவுல் என்ன பண்றாரு, தாவீதுக்கு அதை கொடுக்குறாரு. ஏன்னா எதுக்கு ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை பார்த்தாரு. தாவீதை பார்க்கல சவுல், ஆண்டவர் மேல இப்படி ஒரு அசத்தியமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு இந்த பையன். சிங்கத்தை பீறி போட்டேன், கரடியை பீறி போட்டேன்றான். அதுபோல இந்த கோலியாத்தை நான் பீறி போட்டுருவேன், என் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்ன்றான். என் கர்த்தரால முடியும், என் கர்த்தரால முடியும்ன்றான். அப்பதான் இறங்குறான். அப்படி போல நம்மளும் மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு முதலாவது கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வேணும். அப்பதான் மற்றவங்க கர்த்தர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நீங்க நல்ல ஆண்டவர் பத்தி அறிந்திருந்து, ஆண்டவருடைய நடத்துதல் அறிந்திருந்து, அவருடைய சிந்தையும் சித்தத்தையும் நல்லா அறிந்திருந்தீங்கன்னா, மற்றவங்க பேசும்போது அவங்க விசுவாசம் உண்மையான விசுவாசமா, வெறும் வாய் பேச்சா, உண்மையாகவே ஆண்டவர் மேல அவங்க விசுவாசம் வச்சிருக்காங்கன்றதை நீங்க பார்க்க முடியும். வெறும் வாய் பேச்சு இருக்கும் நிறைய பேருக்கு. கர்த்தர் இருக்கிறாருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வாருங்க, கர்த்தரால கூடாத காரியமா. இத்தனை பேருக்கு அந்த அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு எத்தனையோ பேரு எந்த வழியிலையோ வாங்குறாங்க கோட்டா, அந்த கோட்டான்னு. கர்த்தர் அவர் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாரான்னு அப்படி பேசுறவங்களை பேச்ச பார்க்க கூடாது. அவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கு அதை பார்க்கணும். நீங்க உண்மையாகவே ஆண்டவரே நம்பி இருக்கிறாங்களா, ஆண்டவரே சார்ந்து இருக்காங்களா, ஆண்டவருடைய சித்தப்படி வாழ்கிறவங்களா, அதான் நீங்க பார்க்கணும். நிறைய பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா வெறும் வாய் பேச்சுதான். அவங்க பைபிளை படிக்கிறது கிடையாது. பைபிளை படிச்சாதான் நீங்க வணங்குகிற தெய்வம் யார், நீங்க தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார், நீங்க நம்பி இருக்கிற தெய்வம் யார், அவர் எப்படி நடத்துவார், எப்படி நடக்க மாட்டார், இதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அவர் இரக்கமுள்ளவர் தான், ஆனால் யார் மேல் இரக்கமாயிருப்பார்,
அவர் கிருபை உள்ளவர் தான். ஆனா யார் மேல் கிருபையா இருப்பார், எப்படிப்பட்ட ஜனத்தின் மேல் கிருபையா இருப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். சரியான பக்தி இருக்குதா அதை தெரிந்து கொள்ளணும். அப்பதான் சவுல் பாருங்க, தாவீதுடைய பக்தி சரியான பக்தின்றத பார்த்தார். படிப்பு மேல, பதவி மேல, பணத்தின் மேல, சொத்தின் மேல, சூழ்நிலையின் மேல நம்பிக்கை இல்லாம கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்கணும். என் படிப்பு படிச்சதுனால இந்த வேலைக்கு போயிடலாம்னு நம்ப கூடாது. அப்ப படிப்பை நம்பி இருக்கிறீங்க, இவ்வளவு சொத்து இருக்குது அதனால நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் இல்ல. நல்ல உடல் பலன் இருக்கு, எனக்கு இவ்வளவு தாளந்துகள் இருக்கு, இவ்வளவு திறமை இருக்குது, அதனால நான் வாழ்க்கையில முன்னேறிடுவேனா? முடியாது. கர்த்தர் வேணும் உங்களுக்கு, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை வேணும். ஏசாயா 2:22 நாசில சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதேன்ட்டாரு. எரேமியா 17:5-6 எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு, நம்ம திறமை மேல நம்பிக்கை வச்சு நம்ம இருந்தோம்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும் சொல்றாரு. எரேமியா 17:5-6 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மற்ற மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு, என்னுடைய திறமை, என் படிப்பு, என்னுடைய சொத்து, மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதியுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சபிக்கப்பட்டவன் உடனே அப்படியே சாபம்ல ஆசீர்வாதத்துக்கு எதிராக போயிருக்கிறான். கர்த்தரை நம்பாம நீங்க மற்ற காரியங்கள் நம்பிக்கை வைத்தீங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதான் சொல்றாரு. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, அந்தரை வழியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ட்ரை லேண்ட்ல இருக்கக்கூடியது வனாந்திரத்துல ஒரு செடி எப்படி இருக்குமோ வறண்டு போய் அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும்ன்றார். ஒரு செழிப்பையும் காண முடியாதுன்றார். அதே சங்கீதம் 118:8-9 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை இல்ல. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தராகிய என் பேரில் பற்றுவதாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நலம். பதவியில இருக்காங்க, உயர்ந்த பதவியில இருக்கிறாங்கன்றதுனால நம்பாத. மனுஷன்தான். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. அதிகாரத்துல இருக்கிறான், அவங்க அதிகாரம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நம்ம மேல நம்பிக்கை வைக்காத, அது நடக்காது. சொல்றாரு ஆண்டவர், என்னையும் நம்புன்றார். சங்கீதம் 146 சங்கீதம் 146 3-4 பிரபுக்களையும் பாருங்க சொல்றாரு. திரும்பவும் அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். உன்னை தப்பு வைக்கும்படி அவன் உதவி செய்வான் நினைக்காத. உனக்கு அவன் நீதி செய்வான் நினைக்காத. அவன் உனக்கு நல்லது செய்வான் நினைக்காத. மீண்டும் மீண்டும் சொல்றாரு, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. அவனுடைய ஆவி பிரியும். ஏன்னு சொல்றாரு பாருங்க, அவனுடைய ஜீவன், அவன் ஜீவனோட எப்பயுமே இருக்கான்னு நினைக்காத. இன்னைக்கு ராத்திரி அவன் இருப்பானா, நாளை காலையில் எழும்புவானா தெரியாது. நிரந்தரம் இல்லாதவன். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். வாக்கு கொடுத்துட்ட மனுஷன் வாக்கு கொடுத்துட்டான், அவன் செஞ்சு விடுவான் நினைக்காத. அவன் அழிந்து போவான். அழியாத தேவன் என்னை நம்பி என்றாரு. 1 ராஜாக்கள் 18 பாத்தீங்கன்னா 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பவர்கள்ன்றார். இது மத்தேயு 6 2 எஜமான்கள்னு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். 2 நினைவு, 2 நம்பிக்கை இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பிக்கொண்டு தன் படிப்பையும், தன் பதவியும், தன் சொத்தையும், பணத்தையும் மற்ற மனுஷனை நம்பிக்கொண்டு இருக்க முடியாது. இது குந்தி குந்தி நடக்கிற மாதிரி, நொண்டி. எப்படி ஒரு கால் உயரமா இருக்கும், ஒரு கால் குட்டையா இருக்கும். அவன் நேரம் நடக்க மாட்டான், குந்தி குந்தி நடப்பான். அப்படி போல இருக்கும் உன் வாழ்க்கை. நீ 2 நம்பிக்கையில இருந்தேன்னா நீ ஸ்டெடியா இருக்க முடியாது, நீ நிலையாக இருக்க முடியாது. ஒண்ணு கர்த்தரை நம்பு,
இல்லைன்னா அவங்கள நம்பு, மனுஷனை நம்பு, உன் பதவியை நம்பி போ. ஆனா இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு வர, அதெல்லாம் சாபம், ஆசீர்வாதத்துக்கு வராது, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்றாரு. 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் துரிதமாக ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள்ன்றாரு எலியா ஜனங்களை பார்த்து. ஆனா ஜனங்கள் அதுக்கு பிரதியுத்தரமாக பதிலாக ஒன்றும் சொல்லவில்லை. 24வது வசனம், அக்னினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அப்ப என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இப்ப அடுத்த லெவலுக்கு வராங்க ஜனங்க. முதல்ல ஒன்று சொல்லல ஜனங்க, அதுக்கு அடுத்து அக்னியா இறங்கி வருவார், அவரே தெய்வம். யாரு அக்னியாய் வந்து அந்த வெட்டி வச்சிருக்கிற அந்த மாட்டின் மேல அக்னியா இறங்குறது யாரு பட்சித்து போடுறாங்களோ அந்த தெய்வமே உண்மையான தெய்வம். உடனே ஆக்ஷன்ல வரணும்ன்ற, ஆக்ஷன்ல வரணும். அப்படிப்பட்ட தெய்வம் தான் உண்மையான தெய்வம். உடனே இது நல்ல வார்த்தை என்றார்கள் ஜனங்கள். அதுக்கப்புறம் அக்னியா இறங்கி வர்றாரு. இவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, எலியா அத வாய்க்கால வெட்டுங்க, அந்த பலிபடத்தை சுற்றி வாய்க்கால வெட்டுங்கன்றாரு. முதல்ல ஒரு 4 குடம் ஊத்துங்கன்றாரு, அப்புறம் ஒரு 4 குடம் தண்ணி ஊத்துங்கன்றாரு, அப்புறம் ஒரு 4 குடம் தண்ணி ஊத்துங்கன்றாரு, 12 குடம் தண்ணி ஊத்துறாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விறகெல்லாம் நனைஞ்சு போய் சுத்தி வர தண்ணி ஓடுது கால்வாய் மாதிரி. எவ்வளவு பாருங்க, தன் தெய்வத்தின் மேல உள்ள வைராக்கியத்தை பாருங்க, ஆண்டவர் மேல உள்ள எரியாவுள்ள வைராக்கியம். நீ சாதாரணமா இல்ல, ஏதோ வெயில் ஏறி அந்த வெயில்னால அக்னி வந்துச்சு, அது அந்த அக்னி வந்து பட்சித்து போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் தான் அழித்தார், கர்த்தர் தான் அக்னியா இறங்கி வந்தார் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் செய்யறார் பாருங்க. ஆண்டவர்களோட நம்பிக்கை அவருக்கு எலியாக்கு. அப்ப அக்னியா இறங்கி வந்து பட்சித்து போட்டார் ஆண்டவர் எல்லாத்தையும். 39வது வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இவருதான் தெய்வம், இந்த எலியாவின் தேவன் தான் தெய்வம். இது நமக்கு சொல்றாரு தீர்க்க தரிசனமாக. நான் உனக்காக நான் இறங்கி வருவேன், பட்சிக்கிற அக்னியாய் நான் இறங்கி வருவேன், நீ என்னை நம்பி இருந்தேன்னா. இப்ப நம்ம எலியா எவ்வளவு வைராக்கியமா இருந்தாரோ அதே போல ஆண்டவரும் எலியா மேல வைராக்கியமா இருந்து இறங்கி வராரு பாருங்க. மத்தவங்க முன்னாடி வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பாகாலை வணங்குகிற அந்த தீர்க்கதரிசிகள் தான் வெட்கப்பட்டு போனா 450 பேரும். இயேசுவேலுடைய 400 தீர்க்கதரிசியை விடுங்க, பாகாலுக்காக தீர்க்கதரிசிகளா இருந்த 450 பேர் நிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. அது பயங்கரமா இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு பரியாசம் பண்றாங்க. அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்கதான் கூப்பிடுறானுங்க, தங்களை தாங்களே கீறிக்கிறானுங்க, சன்னதம் சொல்றானுங்க, ஓதுறானுங்க, முணுமுணுத்து ஓதுறான், குதி சொல்ற மாதிரி ஓதுறான். எதுவும் நடக்கல, ஒரு சிம்டமும் கிடையாது. அப்ப எலியா என்ன சொல்றாரு பாருங்க, வேலையா போயிருப்பான், அவன் தூங்கிட்டு இருப்பான், இல்ல தியானத்துல இருப்பான். எப்படி பாருங்க எலியா, இன்னும் ஆண்டவர் இறங்கி வருவாரான்னு தெரியாது இவருக்கு, அக்னியா இறங்கி வருவாரான்னு எலியாக்கு தெரியாது. ஆனா எலியாக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை, என் கர்த்தர் என்னை கனப்படுத்துவா, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அதுதான் எலியாக்குள்ள இருந்துச்சு. அதனால உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பார்ப்பார். கர்த்தரையே சார்ந்திருக்கீங்களான்னு பாப்பாரு. எதையாவது உன்னை பிடிச்சி போயிடுறீங்களா, ஆண்டோட சித்துக்காக காத்திருக்கீங்களான்னு ஆண்டவர் பாப்பாரு. எதையாவது உன்னை தேடி போறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் வந்து பாத்தீங்கன்னா ஈசா எங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, சவுல் எனக்கு கீழ்படியல, அமலேக்கிற கொல்லுன்னா கொல்லல, எனக்கு கீழ்படியல அவன், அதனால என்ன பண்ண, நீ தாவீதை தெரிஞ்செடுன்னு சொல்லல, ஈசாயின் குமாரில உன்னுடைய நான் தெரிந்து கொண்டேன்றாரு. யாருன்னு சாமுவேலுக்கு சொல்ல, ஏன்னா சாமுவேலுக்கு கத்துக் கொடுக்கிறார். சாமுவேல் ஈசாயின் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப தாவீதுடைய மூத்த சொல்லலாம் வரான், நல்ல வெல் பில்ட் பாடி, அவங்க நல்ல போருக்கு போறக்கூடிய உடம்பு, போருக்கு நல்லா பயிற்சி செஞ்ச உடம்பு, குதிரையில எப்படி ஏறணும், அந்த குதிரையை எப்படி கொண்டு போகணும், எப்படி யுத்தம் செய்யணும், எப்படி கத்தி எடுத்து சண்டை போடணும், எப்படி அம்பு விடணும், எப்படி கல் எறியணும், எப்படி சண்டை போடணும், ஒருத்தன் கூட அப்படி சண்டை போடணும், 2 பேரும் அப்படி 4 பேரும் அப்படி சண்டை போடணும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு.
அப்ப சாமி எல்லாம் கரெக்ட் பண்றாரு, நான் கரெக்டா தான் இருக்கணும்ட்டு. ஆனா ஆண்டவர் அவருடைய பார்வையே வேற. தாவீதை கொண்டு வந்து நிறுத்துறார். அப்படி போல நமக்கு இருக்கும். ஒரு வேலை வருது, நல்ல வேலை வருது, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் சொன்னா என் சித்தம் இல்லைன்றார். நல்ல ஒரு வீடு வருது, நல்ல ஒரு பிசினஸ் வருது, இது என்னோட சித்தம் இல்லைன்னா நீங்க காத்திருக்கீங்களான்னு பாப்பார். சரி ஆண்டவர் நீங்க கொடுக்க வர நான் காத்திருக்கிறேன்னு காத்திருக்கீங்களான்னு பாப்பார். அப்படி காத்திருக்கிறவங்க தான் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என்னையே நம்பி இருக்கிறவங்க, என் சித்தத்துக்காக காத்திருக்கிறவங்க, அவங்களத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தோமாவை பத்தி தெரியும் நம்மளுக்கு. யோவான் 20:24-31 பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு கூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்து தரிசனம் கொடுக்குறாரு. அந்த நேரம் தோமா இல்லை, இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயிட்டாரு. ஆனா தோமா என்ன சொல்றாருன்னா, நானே அவரை பார்க்கணும், நான் அவருடைய காயத்துல எல்லாம் என் கையை விட்டு பார்க்கணும், என் கண்ணால நான் கண்டாலுடைய நான் நம்ப மாட்டேன்ட்டார். அவருக்காகவே திரும்ப வர்றாரு ஆண்டர். தோமாவுக்கு தரிசனம் கொடுத்தா திரும்ப வர்றாரு. அப்பதான் சொல்றாரு யோவான் 20:29 தோமா பத்தி சொல்றாரு, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ கண்டு விசுவாசிக்கிறதுல, கண்டு நம்புறதுல, காணாம நம்பணும். கர்த்தர் வாழ்க்கையில் எதுவுமே செய்யாத போதும் என்னை நம்புவையா? நான் உனக்கு எதையுமே செய்யாத போது என்னை நம்புவையா? நிச்சயமாக கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை இப்படியே விட்டுற மாட்டார், என் வாழ்க்கை மாறும், என்னை உயர்த்துவார் என் கர்த்தர், என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு யாரு நம்பி இருக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. வெட்கப்பட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில வராது. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா தீராத வியாதியை சுகமாக்குறார். 12 வருஷ வியாதி, 18 வருஷ வியாதி, 38 வருஷ வியாதி எல்லாம் இயேசு கிறிஸ்து சுகமாக்குறார். எப்பேற்பட்ட வியாதி அவரால சுகப்படுத்த முடியும்னு காமிக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு? குருடருக்கு கண் பார்வை கொடுக்கிறாரு, முடவர்களை நடக்க வைக்கிறாரு, செவிடர்களை கேட்க வைக்கிறாரு, பிசாசுகளை துறக்கிறாரு, தன் வல்லமை எவ்வளவு வல்லமைன்னு காமிக்கிறாரு. அடுத்து மரணத்தின் மீது அவருக்கு வல்லமை இருக்குன்னு காமிக்கிறாரு. மரித்த லாசருவையும் நாயினுடைய மகனை எவரின் மகனை உயிரோடு எழுப்பி மரணத்தையும் ஜெயிக்க வல்லமை அவர்கிட்ட இருக்கின்றத காமிக்கிறாரு. அடுத்து தாமே மரணத்தை ஜெயிக்கிறார், தாமே உயிரோடு எழும்பி வரார். அதுதான் பாருங்க எப்படி நம்மளுக்கு நம்பிக்கையை தராருன்னு. ஏன்னா நம்ம பாக்குறோம் எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இந்த நம்பிக்கையை தருகிறது. எப்படி தராருன்றத காமிக்கிறார். சொல்றாரு, மரித்து உயிரோடு எழும்பினதுனால அவர் மேல், அவர் தெய்வம், இவர் ஆண்டவர், இவர் கடவுள் சொல்லி நம்ம நம்புறோம். சாதாரணமா வாழ்ந்திருப்பனார், ஒரு ஞானி, ஒரு மகான் அப்படின்னு சொல்லியிருப்போம். மத்தவங்க அப்படித்தான் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவ, அவர் மகான், அவர் ஒரு தீர்க்கதரிசின்றாங்க. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழும்பினதுனால்தான் அவர் தெய்வமாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:14-17 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வெறுதா, உங்கள் விசுவாசமும் வெறுதா. ஆண்டவர் உயிரோட எழும்பலைன்னா நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது, இவ்வளவு பிரசங்கம் பண்ண முடியாது. அவர் உயிரோட எழும்புனா அவர் தெய்வமா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரசங்கம் பண்றார். அவர் மரித்து உயிரோடு எழும்புனதுனால்தான் அவர் மேல இவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறான். அவர் நம்ம போல சாதாரணமா பிறந்து வளர்ந்து இறந்திருந்தாருன்னா ஒரு மனுஷனா தான் இருந்திருப்பார், தெய்வமா இருக்க முடியாது. அது எதுக்காக அப்படி பண்ணினாருன்றத சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல எதுனால வச்சிருக்கோம்னா, அவர் மரித்து உயிரோடு எழும்பினதுனாலதான். மரித்து உயிரோடு எழும்பிட்டாருன்னா அவ்வளவு வல்லமை அவர்கிட்ட இருக்குன்னா, எனக்கும் அற்புதம் செய்வார், மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிப்பார், இது நடக்காதுன்ற காரியத்தை நடக்க வைக்க அவரால் முடியும், இது முடியாது அப்படின்னு ஒரு காரியமும் வார்த்தை இருக்காது. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். இந்த நம்பிக்கை நமக்கு அவர் மேல அதனாலதான் உண்டாகுது.
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இது தாவீது பேசுனது. தாவீது ஆண்டவரை குறித்து சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறார் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பாருங்க, கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது சொன்ன வார்த்தை. கர்த்தர் இந்த பட்டயத்தை வச்சு, இந்த ஈட்டியை வைத்து, இந்த குதிரைகளை வைத்து, இந்த ரதங்களை வைத்து ஜெயிக்கிறவர் அல்ல. இப்படி சொல்றாரு பாருங்க. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பார் என்றான். ஓசியா 1:7. ஓசியா சொல்ல 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். இது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் படிப்பை வைத்து அல்ல, உன் பட்டத்தை வைத்து அல்ல, உன் பதவியை வைத்து அல்ல. நாளைக்கே உன் பதவி போயிடலாம். எந்த பதவியை நம்பி, எந்த உத்தியோகத்தினால உனக்கு வருமானம் வருதோ அதை நீ பெருசா பார்க்காத, அது மேல நம்பிக்கை வைக்காத. எங்க மாமா இருக்கிறார், எங்க சித்தப்பா இருக்கிறார், எங்க பெரியப்பா இருக்கிறார் நினைக்காத. பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப பெரிய பதவியில இருக்கார், அவர் எனக்கு உதவி செய்வார் நினைக்காத. என்ற பணம் இருக்கு, சொத்து இருக்குது, அந்த சொத்தை வித்து நாங்க படைச்சுக்கலாம் நினைக்காத. பேங்க்ல இருக்கிற படத்தை வச்சு வாழ்ந்தெல்லாம் நினைக்காத. என்னை நம்புன்றார் தான் சொல்றாரு. அதெல்லாம் வச்சு இல்ல, உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போவது என்னை வைத்துதான். நீ வாழப்போவதும், நீ வாழ்க்கையில உன் தோல்விகளை மேற்கொள்வதும் என்னை வைத்துதான்றார். சங்கீதம் 125 முதல் 2 வசனங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புங்க எப்படி இருப்பாங்களாம்? அசையாத பர்வதம், மலையை போல இருப்பாங்கன்றாரு. அடுத்து பாருங்க 2வது வசனம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். முதல்ல நம்மள பர்வதம்ட்டாரு, அடுத்து அவரே பர்வதம்ன்றார். அசையாமல் இருப்பார்ன்றார். அசைக்க முடியாதவர். மனிதர்கள் அசைக்கப்படுவார்கள், கர்த்தரை ஒரு நாள் ஒருத்தர் அசைக்க முடியாது. ஒருத்தர் உங்களை வாக்கு கொடுக்கலாம், நான் இருக்கிறவனுக்கு இப்படி இந்த டிகிரி மட்டும் வாங்கு, நான் உனக்கு வேலையை வாங்கி தரேன்னு சொல்லலாம். ஆனா மத்த மனுஷங்கள் ஏதாவது ஒண்ணு சொன்னானா மனசு மாறிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட போய் யாரும் மனசு மாற்ற முடியாது. ஆண்டவரை இவன் தகுதியானவன் அல்ல எல்லாம் சொல்ல முடியாது, பேச முடியாது ஆண்டவர்கிட்ட போய். சங்கீதம் 119 49 50 வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். நம்மள எப்படி நம்ப வைக்கிறார்? பேசுற வார்த்தை வச்சு என்னை நம்புன்னு சொல்ற இவ்வளவு வசனங்களை வேதம் முழுவதும் எழுதி கொடுத்திருக்கிறார். என்னை நம்புன்னு. அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வருதுன்னா அந்த வார்த்தை மூலமா தான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இரவு மகள வேதத்தை படிங்க படிங்க படிங்கன்றது. வேதத்தை படிக்க 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 நாங்க வணங்குகிற தெய்வம் யார், நீங்க தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார் அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளும் போது அவர் மேல உள்ள நம்பிக்கை வந்துடும். இவ்வளவு வலிமையுள்ள தெய்வமா, எப்பேற்பட்ட வியாதியை சுகப்படுத்துகிற தெய்வம்ன்றதை பார்க்கும் போது எனக்கும் சுகத்தை தருவார், என் வியாதி எடுத்து போடுவார், என் பிள்ளைகளின் வியாதி எடுத்து போடுவார். வஸ்திரத்தின் ஓரத்தை பொங்கலை தொட்ட போது தீராத வியாதி தீங்கு போனது. 12 வருஷமா அநேக வைத்தியர்களை பார்த்து சொத்தெல்லாம் செலவழித்தும் உதிரப்போக்கு நிக்கல. 24 மணி நேரம் உதிரப்போக்கு, 365 நாள் உதிரப்போக்கு, 12 வருஷம் உதிரப்போக்கு. அவரை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த சனப்பொழுது நின்று போனது. இத படிக்கும் பொழுது எனக்கும் அதே சுகத்தை தார, அதே வல்லமை பொழுது என் மேல இறங்கட்டுமானா அப்படியே இறங்கும். இதுதான் வேதத்தை அதிகமா படிக்கணும்ன்றது. அது கதை புஸ்தகம் அல்ல, அது ஒரு மனிதன் கற்பனை செய்து எழுதின புஸ்தகம் கிடையாது, எழுதப்பட்ட புஸ்தகம் கிடையாது, இமேஜினேஷன் எழுதுனது கிடையாது. ரியல் பைபிள் இஸ் ரியல், நிஜம். அதான் அது எப்படி பண்றதுதான் வசனத்தை சொல்றாங்க. வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உங்களோட அடியனுக்காக நினைத்தரலும். எனக்கு என்னெல்லாம் வசனத்தை சொன்னீரோ அந்த வசனத்தெல்லாம் நினைச்சு பாரும்.
அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சிறுமைப்பட்டு போகும். மற்றவங்களால் நம்ம சிறுமைப்படும் போது இந்த வாக்கு தத்துவம் தூக்கி நிறுத்தும். நமக்கு நம்பிக்கையை தரும், வாழ்க்கை மீது நம்பிக்கையை தரும், கர்த்தர் மேல நம்பிக்கை தரும், நமக்கு நம்ம நம்பிக்கையை தரும், நம்ம வாழ்க்கை மீது நம்பிக்கை வரும். ஆண்டவருடைய வார்த்தை. சங்கீதம் 32:10 தாவீதுடைய சங்கீதம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பிக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரையே நம்பி இருந்தீங்கன்னா உங்களால முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டே வருவார். அதான் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபையா? இது கிருபை. காரியங்கள் எல்லாம் நடக்கும், சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களா நடக்கும். இந்த வீக்கெண்டு லீவ் எடுக்கலாம், இந்த வீக்கெண்டு ரெஸ்ட் எடுக்கலாம், நினைச்சிருப்பீங்க. இந்த வர ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்க ஆபீஸ்ல சொல்லுவாங்க, இந்த சண்டே நீங்க வெளியூர் போக வேண்டி வரும், இல்லைன்னா உங்க பாஸ் வர்றாரு, நம்ம பாஸ் வர்றாரு, அதனால எல்லாம் சண்டே நீங்க வர வேண்டி வரும்னு சொன்னாங்கன்னு வைங்க. நீங்க ஆண்டவரே சார்ந்து இருந்தீங்கன்னா, நல்ல ஜெபிக்கிற மனுஷனா, நல்ல வேதத்தை தியானிக்கிற மனுஷனா, ஆண்டவரோடு நெருங்கி ஜெபிச்சீங்கன்னா அந்த மீட்டிங் கேன்சல் ஆகும். அந்த பாஸ் வரலைன்னுவாங்க. உங்க சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அதான் கிருபை. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத காரியம் நடக்கும். அந்த பிள்ளை ஐயோ எப்ப பார்த்தாலும் முடியலன்றானே, இந்த எக்ஸாமுக்கு போயிட மாட்டானான்னு நினைப்பீங்க. நீ சின்ன ஜெபம் பண்ணினா போதும், அவனுக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவன் போய் எழுத ஆரம்பிப்பான். ஆண்டவரே இந்த காரியம் நடக்கக்கூடாதாப்பா, என் பிள்ளையோட பயத்தை எடுத்து போடுதாப்பா. தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய பையன் இப்ப +2 எக்ஸாம் எழுதணும். சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன். எல்கேஜில இருந்து எனக்கு அந்த சின்ன கை குழந்தையில இருந்து அந்த பையனை தெரியும். தூக்கிட்டு வருவாரு, பைபிள் ஸ்டடிக்கான கை குழந்தை தூக்கிட்டு வருவார். பயங்கர பிரில்லியன்ட், நல்ல கேரக்டர், பயங்கர டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின். நல்லா ஜெபிப்பான், நல்லா பைபிள் படிப்பான், ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பான். ஒரு உதாரணமா இருப்பான், முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்றவன். இப்ப +2 படிக்கிறான். ஐ டோன்ட் ஹாவ் கான்பிடன்ஸ்ன்றான். எனக்கு நம்பிக்கை இல்லைன்றான். எனக்கு பரீட்சை எழுதுற நம்பிக்கை இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாயின் தகப்பனும் அலக்களிக்கப்படுறாங்க. எதுக்கு இது நடக்குதுன்னா, கர்த்தரை தேட வைக்கிறார். கர்த்தரால முடியும், அவனால முடியலன்றா இவங்களால முடியாது. இவங்க அவனுக்காக போய் இவங்க பரீட்சை எழுத முடியாது, இவங்க உட்கார்ந்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தரால முடியும். அதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பினால் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டான். அவங்க மன்றாடி ஜெபிக்கும் போது அவன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கிருபையா அவன் மேல இறங்கி வருவார். அவனை எழுத வைப்பார், படிக்க வைப்பார், அவனை மனப்பாடம் பண்ண வைப்பார், அவனுக்கு எல்லாத்தையும் எதுவாக்கி கொடுப்பார், அவனை ஜெயிக்க வைப்பார். சங்கீதம் 13:5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கிருபையின் மேல் நம்பிக்கை. என் பலமோ என் பராக்கிரமெல்லாம் ஒண்ணு செய்ய, புத்திசாலித்தான என் சாதுரியம்லாம் நத்திங் டூயிங், அதனால ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் கிருபையா எனக்கு செய்து கொடுப்பார். எனக்கு அப்பாற்பட்ட காரியம், என் தகுதிக்கு அப்பாற்பட்ட காரியம். எனக்கு அது கிடைக்குமா? இல்ல, எனக்கு கிடைக்காது. என்னுடைய அறிவின்படி, என்னுடைய அனுபவத்தின்படி, என்னுடைய ரெக்கார்ட்ஸ் படி எனக்கு இது நடக்காது. இந்த வேலை கிடைக்காது, எனக்கு இந்த மார்க் கிடைக்காது. ஆனா என் கர்த்தர் நினைச்சா கிடைக்கும். கிருபையா என் கர்த்தர் கொடுத்தால் உண்டு, கிருபையாய் தருவார். இந்த மார்க்குக்கு இந்த மேற்கொண்டு இந்த காலேஜில் போய் சேர முடியுமா? ப்ரொஃபஷனல் காலேஜ்ல சேர முடியுமானா முடியாது. ஆனா என் கர்த்தர் நினைச்சா கிருபையாய் கொண்டு போய் நிறுத்த முடியும். பல வருஷங்களுக்கு முன்பாக +2ல படிச்சு முடிச்ச ஒரு பையன், மார்க்கு குறைவாயிடுச்சு. ஆனா ஆண்டவரை தேடுறாங்க, அதிகமா ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவரை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. புருஷனை இழந்த தாய் மகனுக்காக ஏங்குறாங்க, ஜெபிக்க வந்தாங்க, இவனுக்கு கிடைக்கும் போங்க அப்படின்னு.
இந்த காலேஜுக்கு போக கிடைக்கும்னு. இவங்க போறாங்க, இவங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க, இல்ல ஒரு சீட்டு கூட இல்லைன்றாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, இல்ல நான் தருவேன்றாரு. அப்ப எனக்கு ஒரு தரிசனம் காமிக்கிறார், அந்த இடத்தை எனக்கு காமிக்கிறார் ஆண்டவர். அந்த காலேஜுக்கு நான் போனதே கிடையாது. அந்த காரிடாரை காமிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு 3வது ரூம்ல ஒரு பெரிய ரூம், அது பெரிய சால் உள்ள இருக்குன்னு காமிக்கிறாரு. ஆபீஸ் ஸ்டாஃப் உட்கார்ந்து இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப். அதெல்லாம் வந்து ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, கண்ணாடி போட்டிருக்காரு, கருப்பா இருக்காரு, வெள்ளை முடி இருக்குது, ஒரு ஒரு நல்ல கண்ணியம் உள்ள ஒரு உருவம் தோற்றம் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. அவர்கிட்ட கேளுங்கன்ற. அவங்க அப்படியே லைன்ல இருந்துட்டு போய் பாக்குறாங்க. ஆமாம் பதர், ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, அவரை போய் அப்ரோச் பண்ணுங்க. இவங்க அப்புறம் அப்ரோச் பண்றாங்க, இல்லம்மா சீட் இல்லைன்ட்டார். திரும்ப எனக்கு போன் பண்றாங்க, சீட் இல்லைன்றாங்க. இல்ல இல்ல இருங்க இருங்க இருங்க, நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து. பாத்தீங்கன்னா திரும்ப கூப்பிட்டுருக்காரு. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டு விட்டுருக்காரு. இவங்க போகும்போது யாரோ ஒருத்தர் போன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இல்ல நாங்க வேற இடத்துல எங்க பிள்ளைய நாங்க சேர்க்கிறோம், எங்களுக்கு வேண்டாங்கன்னு இருக்காங்க. அந்த சீட் அந்த பையனுக்கு கொடுத்துட்டார். கர்த்தரால் என்ன செய்ய முடியும்ன்றது. முடியாதுன்னு சொன்ன இடத்துல, தெரியாத இடத்துல, ஒரு அந்நிய தேசத்துல வாழ வைத்த மாதிரி ஒரு அந்நியமா இருக்காங்க அந்த இடத்துல. ஸ்ட்ரேஞ்சர், பரிச்சயம் இல்லாத இடம், அது புதுசு அவங்களுக்கு, எது யாரையும் தெரியாது. ஆனா அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். கர்த்தர் நினைச்சாருன்னா அவங்களை எங்கனாலும் கொண்டு போக முடியும். அதான் கிருபை. கிருபையின் மேல நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் மேல எப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்கலாம்னா, அவர் கிருபையாய் செய்வார், என் தகுதிக்கு அப்பாற்பட்டு. ஆனா பக்தி நிமித்தம், பக்தி இருக்கணும், ஆண்டவர் மேலே ஆண்டவரே சார்ந்து இருக்கணும். கொஞ்சம் கூட சுயம் இருக்கக்கூடாது, பெருமை வரும். சுயம் இருந்ததுன்னா பெருமை பேச்சு வந்துட்டு இருக்கோம். சுயம், நானு, எனக்கு, என்னுடைய படிப்பு, எனக்கு இப்படியெல்லாம் இருக்கு அப்படிலாம் இருக்குன்னா அது கிருபையை சார்ந்த வாழ்க்கை இல்லை, சுயமான வாழ்க்கை, மாம்சத்தை நம்பின வாழ்க்கை. கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சங்கீதம் 25:2 வசனம், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். இப்படி நீ ஜெபிக்கலாம் அப்படின்னு கத்துக் கொடுக்கிறார் நமக்கு. இது தாவீது பண்ண ஜெபம். இப்படி போல நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கேன், நான் வெட்கப்பட்டு போக கூடாது ஐயா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போக கூடாது, நான் தலை நிமிர்ந்து நிக்கணும் ஐயா. சங்கீதம் 31:1, இதுவும் தாவீது சங்கீதம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், ஒரு நீதி நிமித்தம் என்னை விடுவியும், நீ நீதி உள்ள தெய்வம், எனக்கு ஜெயத்தை தாரும், வெற்றியை தாரும். சங்கீதம் 37:5, இதுவும் தாவீதோட சங்கீதம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துனா, ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி என்னை நடத்தும், என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், அப்படி ஒப்பு கொடுத்து கர்த்தரையே நம்பி இருந்தா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்ன்றாரு. நீதிமொழிகள் 3:5-6 வசனங்கள், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. இது அப்படியே விளக்கி சொல்றாரு பாருங்க சாலமோன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீ அவரையே சார்ந்திருக்கிறார், அப்ப அவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்ன்றார். நீ செய்யறதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பார், உன் வாஞ்சை, உன் விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் என்றார். ஏசாயா 26:3 வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவரை உறுதியா நீங்க பற்றி பிடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க அவரையே நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ணமான சமாதானத்தை தருவார். எப்போது நீங்க சமாதானத்தோட இருக்கலாம். இந்த விசுவாசம் சமாதானத்தை தரும். கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை உங்களுக்கு சமாதானத்தை தரும். எந்த சூழ்நிலையும் உங்களை பாதிக்காது, எந்த மனுஷருடைய பேச்சு உங்களை பாதிக்காது. யார் என்னை எப்படி பார்ப்பாங்க, இவங்க எங்களை இப்படி பார்ப்பாங்களே, அப்படி பார்ப்பாங்களே, அப்படி பேசுவாங்களே,
இதெல்லாம் இருக்காது. என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு செய்து தருவார். இது சும்மா ஒரு நாள் நடக்காத போது ஒரு காரியம் உடனே ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறது இல்ல. ஒரு வாரம் நடக்கல, ஒரு மாசம் நடக்கல, ஒரு வருஷம் நடக்கல, 10 வருஷம் நடக்கல. யாருடைய விசுவாசம் பெருசு? ஒரு நாள் நடக்காது, இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு எனக்கு கர்த்தர் செஞ்சு கொடுத்துருவார் நம்புறது வேற. இந்த வாரம் நடக்கல, அடுத்த வாரம் நடந்துருன்றது வேற. இந்த வருஷம் நடக்கல, அடுத்த வருஷம் நடக்கல, வருஷா வருஷமும் நடக்கல. இல்ல, என் கர்த்தர் எனக்கு தருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், எனக்கு நன்மை செய்வார், என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார், என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தின் மேல் விசுவாசம், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, faith to faith, hope to hope. ஆண்டவர் நிச்சயமா செய்வார் என்றது. ஈசாக்கு பாருங்க, பக்தி உள்ள மனுஷன். ஆதியாகமம் 24:63 வசனத்துல பாக்குறோம், சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தேன். ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை வச்சு தனிச்சிருந்து ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு அவரோட ஐக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன், இவ்வளவு பக்தி உள்ள மனுஷன். அவங்க அப்பா ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவருக்கு பெண்ணு பாக்குறதுக்காக எலியேசர் அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புறாரு. ரெபேக்காள் அப்படியாக அவங்க வாழ்க்கையில வராங்க. ஆனா அந்த ரெபேக்காள் பாத்தீங்கன்னா 20 வருஷம் மலடி. ஏன்னா ஈசாக்குக்கு திருமணம் ஆகும்போது 40 வயசு. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல பாக்குறோம். அவருக்கு திருமணம் ஆகும்போது 40 வயசு. ஆதியாகமம் 25-21 அந்த அடுத்த வசனத்துல பாக்குறோம், மலடியா இருந்தாள். 20 வருஷம் குழந்தை கிடையாது ரெபேக்காளுக்கு. ஏசா யாக்கோபு ரெட்டையரா பிறந்தாங்க. ஈசாக்கிற்கு வயது 60. அவன் இது ஆக 25ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல பார்த்தோம், ஈசாக்கு வயது 60. அப்பத்தான் அவருக்கு குழந்தை பிறக்குது. அந்த ஏசாவும் யாக்கோபும் அவருக்கு ரெட்டையரா பிறக்கிறாங்க. அப்ப வயசு 60 வயசு. 20 வருஷம் அவரு பக்தி உள்ள மனுஷன் தான், ஆண்டவரை தேடுற மனுஷன். ஆனா 20 வருஷம் குழந்தையெல்லாம் வச்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ரெட்டை குழந்தைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த 20 வருஷம் ஆண்டவரையே நம்பி இருந்திருப்பாரு. ஆண்டவர் நிச்சயமா தருவார்னு சொல்லி ஆண்டவரே நம்பி இருக்கிறாரு. அன்னாள் பக்தி உள்ளவங்க, ஜெபம் பண்றாங்க, உபவாசம் பண்றாங்க, கர்த்தரை தேடுறாங்க. ஆனா 1 சாமுவேல் 1:5 பாக்குறோம், மலடியா இருந்தார்கள். இதுல வேற பெனினானுடைய சித்திரை வேற, துக்கம், மனமடிவு. 1 சாமுவேல் 1:7 பாக்குறோம், பெனினாள் சித்திரவதை பண்ணதுனால சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். ஏற்கனவே உபவாசம், இதுல சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. வெக்கப்பட்டு நிக்கிறாங்க அன்னாள். வெளிநாளுக்கு முன்னால மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எப்படி ஈசாக்கு குழந்தை இல்லாம இருந்தாரோ, தெய்வத்தை தேடும் போதும் குழந்தை இல்லை, அதே போல அன்னாளுக்கும் தெய்வத்தை தேடும் போதும் நல்ல பக்தி உள்ளவங்களா இருந்தும் வெக்கப்பட்டு போகும்படியான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசி, மகா பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலை பிள்ளையாக அந்த கற்பத்தை கொடுக்கிறார் அன்னாளுக்கு. எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. வெக்கப்பட்டு போகல அன்னாள், வெக்கப்பட்டு போகல. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகும். ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டார். பைபிள்ல யாரும் வேத்துல பாக்குறா, யாராவது வெக்கப்பட்டு போனாங்களா? யாரும் வெக்கப்பட்டு போகல. ரூத் வெக்கப்பட்டு போனாங்களா? இல்ல. ரூத் ஆசீர்வதிச்சாரு. அருமையான ஒரு புருஷன் போவாச கொடுத்தார். ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்? போவாச போல இருக்கணும். குணத்தை பார்க்கக்கூடிய ஒரு குணசாலி. உன் கடந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? மலடியா இருந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணவன் புருஷன் செத்து போனான், அவனுடைய சகலை செத்து போனான், அவங்க அப்பா செத்து போனான், மாமனார் செத்து போனாரு. உன்னை நான் கல்யாணம் பண்ணேன்னா நானும் அப்படி போல ஆயிரும், எனக்கும் குழந்தை இல்லாம ஆயிரும், நானும் செத்து போவேன் அப்படிலாம் சொல்லல. குணத்தை பாக்குறாரு, பாஸ்ட் லைஃப பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல ஒரு புருஷனை ரூத்துக்கு கொடுத்தாரான்னு. சகரியா எலிசபெத் பாத்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாக்குறோம், எலிசபெத் மலடியா இருந்தாள். வெக்கப்பட்டு போனாங்களா? இல்ல. யோவான் ஸ்நானகன்ற அருமையான ஒரு தீர்க்கதரிசி பிள்ளையாக கொடுத்தாரு. சூனேமியால் மலடியா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிள்ளைய கொடுத்து அவனை மறிக்க வைத்து உயிரோட எழுப்பி
கர்த்தர் அவங்களோட இருக்கிறார்ன்றத காமிச்சார். யோசிப்பு பாருங்க, அடிமை, சிறைச்சு கைதி, எப்படி பாருங்க, வெட்கப்பட்டு போன மாதிரி சூழ்நிலைகள் தொடர்ந்து. ஆனா ஆண்டவர் உயர்த்தினார், வெட்கப்பட்டு போக விடல. ஒரு பிரதான மந்திரியை வைத்தினார். எஸ்தர் அநாத, தாய் தகப்பன் இல்லாத அநாத. எப்படி பார்த்திருப்பாங்க, வெட்கப்பட்டு போன மாதிரி சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் ராஜாத்தி, அந்த தேசத்துக்கே ராஜாத்திய உயர்த்தினார். ரூத் விதவையா இருந்தாங்க, மலடியா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை உயர்த்தினார், ஆசீர்வதிச்சாரு. இது போல நமக்கு படிக்காத பிள்ளையா இருக்கலாம், படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம, அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாத பிள்ளையா இருக்கலாம். நம்ம என்ன சொன்னாலும் ஒரு டிசிப்ளினே வராத ஒரு பிள்ளையா இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளையா இருக்கலாம், என்ன சொன்னாலும் கேட்காத கீழ்ப்படியாத பிள்ளையா இருக்கலாம், கர்த்தரை தேடாத பக்தி இல்லாத பிள்ளையா இருக்கலாம், வேலைக்கு போகாத பிள்ளை. அநேக இடங்களை நான் பாக்குறேன், வேலைக்கு போக வேண்டிய வயசுல வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது, எதையோ ஒண்ணு சும்மா பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கிறது. சோம்பேறித்தனம் வாழ் பிள்ளை, பொறுப்பில்லாத பிள்ளை, உணர்வில்லாத பிள்ளை, சுற்றி நடக்கிறத புரிந்து கொள்ளாத பிள்ளை, ரியாலிட்டியை புரிந்து கொள்ளாத பிள்ளை. குடும்பமே கஷ்டப்படுது சாப்பாட்டுக்கு. ஆனா அந்த வாலிப பையன் படுத்தே கிடக்குறான், சாப்பிட உட்காடுறான். அந்த சாப்பாடு எப்படி வந்துச்சுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் தாய் பக்கத்துல எல்லாம் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த வயசான காலத்துல தன்னுடைய திறனுக்கு அப்பாற்பட்டு உழைச்சி கொண்டாந்து போடுற அந்த சாப்பாட்டை உட்கார்ந்து சாப்பிடுறான். பொறுப்பு இல்லை, உணர்வு இல்லை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிள்ளை, அனாவசியமாய் செலவு செய்யற பிள்ளை, குடும்பத்துக்கு வருமானம் இல்லை. எனக்கு 100 ரூபாய் கொடுன்றான், செலவுக்கு 200 ரூபாய் கொடுன்றான். அந்த 200 100 எங்கிருந்த தாய் தருவா? தகப்பன் கை காலெல்லாம் முடங்கி போய் படுத்துக்காரு, பேரலைஸ் ஆகி. அந்த பிள்ளை புத்திசுவாதம் பண்ண பொம்பளை பிள்ளை அங்க இருக்குது. அதை பார்ப்பாங்களா? அது யார் பாப்பா? அதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் யார்? அதுக்கு மருத்துவ செலவு யார் பண்ணுவா? அதீதமான செலவு கொண்டு பண்ற பிள்ளைங்க. அந்த சட்டையை வாங்கணும், இந்த பேண்டா வாங்கணும், இப்படி ஹேர் கட் பண்ணணும், அப்படி ஸ்டைல் பண்ணணும். வருமானமே இல்லை அந்த குடும்பத்துல. நேரத்தை வீணடிக்கிற பிள்ளைங்க, திருமணமாகாத பிள்ளைங்க, புத்தி சுவாதீனம் இல்லாத, மன வளர்ச்சி குன்றின பிள்ளைகள், ஊனமுள்ள பிள்ளைங்க, வியாதி உள்ள பிள்ளைங்க. எப்போது வியாதி வியாதி குடும்பத்துல, எப்போது வியாதி, தரித்திரம் குடும்பத்துல, வருமானம் இல்லை, கடன் வாங்கி கடன் 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 வாங்கி நுகத்தடி வட்டி கட்டிக்கிட்டு கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏராளமான பிள்ளைங்க, 1 2 இல்ல, 5 6 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டம். ஏராளமான செலவு, ஏராளமான பிள்ளைகளால ஏராளமான செலவு, தேவையில்லாத செலவு, திடீர் செலவு. குடும்பமாய் கர்த்தரை தேடாத குடும்பம், குடும்பமாய் ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும்ன்ற உணர்வே இல்லாத ஒரு குடும்பம். இப்படி மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போய் நிற்கும் குடும்பங்கள் ஏராளமா இருக்கு. கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல தேடும் போது, கர்த்தரை நெருங்கும் போது, தொடர்ந்து கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது, கர்த்தரை நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதிக்க உயர்த்த முடியும். கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல அவங்க தேடணும். நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்கார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்கார். அவங்க கர்த்தரை தேடினாங்கன்னா நிச்சயமா அற்புதம் நடக்குவாங்க. இவ்வளவும் போராட்டமா இருக்கா வாழ்க்கையில? உங்கள் பக்தி போதலைன்னு அர்த்தம். உங்க பக்தி போதல, கர்த்தரோடு உள்ள உறவு போதிய அளவு இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வேத தியானம், உங்கள் ஜெபம், உங்கள் துதி ஆராதனை, உங்க குடும்ப ஜெபம் போதுமான அளவு இல்லை அப்படின்றத அடையாளம். கஷ்டப்பட நெருக்கடி வருதுன்னா கர்த்தரை தேடுனா அந்த நெருக்கடி வராது. கர்த்தருக்கான நேரம் கொடுக்கப்படவில்லை, கர்த்தருடைய சித்தத்தை தேடவில்லை, சுயமாக நடந்ததுனாலதான் இவ்வளவு கஷ்டம். பாவ வழியில் சென்றீர்கள், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் பொழுதுபோக்கி இருப்பீர்கள், மற்ற வேலைகளை செய்திருப்பீர்கள். You are busy with your job and other activities.
உங்க வேலையிலையோ மற்ற வேலைகளிலையும் நீங்க என்ன பண்றீங்க? ஆக்குபைடா இருந்துட்டீங்க, அதுலயே பிஸியா இருந்துட்டீங்க. கர்த்தருக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கல. யூ டிடன்ட் ஹேவ் டைம் டு ப்ரே அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். உங்களுக்கு நேரம் இல்ல, கர்த்தரோடுக்கு நேரம் இல்ல. வேலை வேலை மத்த பொழுதுபோக்கு இதுலதான் இருந்தீங்களுடைய கர்த்தருக்கான நேரத்தை ஒதுக்கல. அவர் உங்களுக்கு தேவை. அதை உங்களை இப்பொழுது அறிய வைக்கிறார். இப்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போதுதான், நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுதுதான், சூழ்நிலை உங்களை ஆக்கிரமிக்கும் போதுதான் இதை விடுவிக்கிற என் கர்த்தர் வேணும். அவர்தான் ரிடீமர். ஜீசஸ் இஸ் மை ரிடீமர். இயேசுதான் விடுவிக்கிறவர், தப்புவிக்கிறவர். அவர் எனக்கு தேவை. அந்த இடத்துக்குள்ள கொண்டு வராரு. யூ நீட் ஹிம். எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று நினைத்தீர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு காரியம் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கின்றது. திகைக்கிறீர்கள், பயப்படுகிறீர்கள், கலங்குகிறீர்கள். நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்தீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு நடப்பதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி உங்களை பாதுகாப்பாய் நடத்தி இருப்பார். ஒருவேளை அப்படி ஆண்டவரை நீங்கள் தேடி இருந்தும் அவருடன் ஐக்கியமாய் இருந்தும் இப்படி ஒரு நெருக்கடி வந்திருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து உங்களை விடுவிப்பார். கர்த்தரை எப்போதும் தேடிக்கொண்டிருந்தால் தைரியமாய் எந்த நெருக்கடியும் எதிர்கொள்ளலாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை தருவார். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற திடன் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும். கர்த்தர் உங்களுடன் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நெருக்கடி வரும்போது, வியாதி வரும்போது, ஆபத்து வரும்போது கர்த்தரை தேடிக்கொள்ளலாம். கர்த்தரிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று இருந்து விடக்கூடாது. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எப்போது நம்மை சுற்றி வருகிறான் என்று வேதமும் கர்த்தரும் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நாம் எப்போதும் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக இருந்து பழக வேண்டும். எப்போதும் ஜெபித்துக் கொண்டும் துதித்துக் கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் இருக்க வேண்டும். முக்கியமாக வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். வேத தியானம் நம்மை ஜெபத்திற்குள், துதி ஆராதனைக்குள் கொண்டு செல்லும். நீங்க ஜெபம் பண்றது, உபவாசம் இருக்கிறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் என்ன வேணும்னா, நுழைவாயில் என்னன்னா வேதத்தை தியானிக்கணும். நீங்க வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை வந்து ஜெபத்துக்குள்ளேயும் துதி ஆராதனைக்குள்ளேயும் ஆண்டவர் கொண்டு போயிடுவார். அந்த வேதத்தை படிக்கிறதா ரூட்டு. கஷ்டம் இருக்கா? வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. வேலை வேணுமா? வேதத்தை எடுத்து படிங்க. உயரணுமா வாழ்க்கையில? வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகளையும் ஜெபிக்க வைக்க வேண்டும். ஜெபிக்கும் போது அவர்களை விசுவாசத்தை அறிக்கை பண்ண வைக்க வேணும். அறிக்கை பண்ணணும். அவங்க பிள்ளைகள் வந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். அவங்க வசனங்களை அவங்களை சொல்ல வைக்கணும். வாய் விட்டு சொல்ல வைக்கணும். சும்மா நம்ம ஜெபம் பண்றோம், பிள்ளைங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்து அப்படி தூங்கிட்டு இருக்க கூடாது. பிள்ளைகளை வாய் விட்டு படி, இந்த பைபிளை படி, மறுபடியும் படிக்க வைங்க. கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன்றத திரும்ப அந்த பிள்ளை சொல்லிச்சேன்னா அந்த பிள்ளை மனசுல பதிஞ்சிடும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது அந்த பிள்ளைக்குள்ள பதியும். வாய் விட்டு சொல்ல வைங்க. பிள்ளைகளை வசனங்களை வாய் விட்டு சொல்ல வைங்க. மறுபடி சொல்ல வைங்க. அது அவர்கள் மனதில், இருதயத்தில் பதிய வேண்டும். ஆண்டவரை தேட வைங்க. பிள்ளைகளை வந்து ஆண்டவரை தேட வைங்க. அவர்களுக்கிடையே நல்ல நெருக்கமான உறவு இருக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை தேடாமல், ஜெபிக்காம, டிவியிலையும் மொபைல் போன்லயும் நேரத்தை செலவழித்தால் உங்கள் பிள்ளைகள் எப்படி கர்த்தரை தேடுவார்கள்? முதலில் குடும்ப பாதுகாப்பிற்கு நீங்கள் கர்த்தரை தேடணும். குடும்ப தலைவன் முதலாவது கர்த்தரை தேடணும். அப்பதான் பிள்ளைகளும் கர்த்தரை தேடுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கு செபிக்க, வேதத்தை தியானிக்க, வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய வையுங்கள். புதிய பாடல்களை பாடி துதிக்க வையுங்கள். ஒரே பாடலை வருடம் முழுவதும் எப்போதும் பாடிக்கொண்டிருக்காதீர்கள். ரொட்டீன் பிரேயர், ரொட்டீன் சாங்ஸ், இவற்றை பிரேக் பண்ணுங்க. சில வீடுகள்ல போனீங்கன்னா அந்த பிள்ளைய வந்து பாடுமா அப்படின்னு சொன்ன எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம், நமக்கு அதான் சந்தோஷமா இருக்கும். இந்த சின்ன பிள்ளை என்ன அழகா பாடுகின்ற இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு போயிட்டு அவன் பாடுமாடுவாங்க எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் அந்த பிள்ளைய பாடுனீங்கன்னா அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கும். யோசித்து பாருங்க. நீங்க உங்க குடும்பத்தை குறிச்சு நீதானீங்க. உங்கள் பக்தி புதிதாக இருக்கட்டும்.
எப்போதும் எதை செய்தாலும் ஜெபித்து விட்டு பின்னர் செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளின் பக்தியை நீங்களே புகழாதீர்கள். சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. நீங்க உங்க பிள்ளையோட பக்திக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்காதீங்க. கர்த்தர் அவருடைய பக்தியை அறிவார். அவர்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார்கள், நேரத்தை எந்த அளவு படிக்கிறார்கள், எந்த அளவு பாடல்களை புதிய புதிய பாடலை பாடி குதித்து ஆராதிக்கிறார்கள் என்பதை மிகவும் உற்று கவனிக்க வேண்டும். அதில் வளர்ச்சி இருக்க வேண்டும். எப்படி ஸ்கூல்ல ஆரம்ப பள்ளி, நடுத்தர பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு இருக்கோ, அப்படி போல தேவ பக்தியில உங்க பிள்ளைகள் ஆரம்ப பள்ளியில இருக்காங்களா, நடுத்தர பள்ளியில இருக்காங்களா, மேல்நிலை பள்ளியில இருக்காங்களா பாருங்க. உங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க? எல்கேஜில இருக்காங்களா, 6th ஸ்டாண்டர்ட் இருக்காங்களா, 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்களான்னு பாருங்க. எந்த அளவு வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்க. அவங்க வளரணும். அதுக்கு பெற்றோர் தான் பொறுப்பு. அப்பதான் ஆண்டவரை நம்பி வாழ்ற குடும்பமா நீங்க வர முடியும். பிள்ளைகள் தள்ளாடும் போது நீங்க தள்ளாடாம இருக்க முடியாது. பிள்ளைகள் போராடும் போது நீங்க போராடாம இருக்க முடியாது. ஏன் அந்த போராட்டம்? பிள்ளைகளுக்கு ஏன் போராட்டம்? கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை பிள்ளைகளுக்கு இல்ல. அது யாரு காரணம்? அந்த வழியில நீங்க நடத்தல. பிள்ளைகளை பக்தியில நடத்தணும். கர்த்தரை நம்பி உங்கள் பிள்ளைகள் வாழணும். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தரை நம்பி வாழ்றீங்களோ அதே போல உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரையே நம்பி வாழ கத்துக் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் தான் அவர்களை வழி நடத்தணும். குடும்பத்தை பக்தியின் பாதையில் நடத்துங்கள். கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை தேடி, கர்த்தரை நம்பி உங்கள் குடும்பம் இருக்கணும். இருந்தா தான் உங்க குடும்பம் உயரும். கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். கழுகு மாதிரி கர்த்தர். அவர் மேல உட்கார்ந்து பழகுங்க. அவர் தூக்கிட்டு போவார். ஒரு ஹைட்டு எல்லா பறவைகளை காட்டிலும் கழுகு மிக உயர பறக்கும். அப்படிதான் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் குறைபடாது. காத்திருக்க வைப்பார். ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வேலைக்காக காத்திருக்க வைப்பார். ஆனால் சரியான ஆசீர்வாதத்தை தருவார், சிறப்பான ஆசீர்வாதத்தை தருவார், சிறந்த ஸ்தானத்தை தருவார், திருப்தியை தருவார், திருப்தியா நடத்துவார். அவரால் மாத்திரம் திருப்தியை தர முடியும். இந்த உலகமோ இந்த உலகத்தினுடைய எந்த காரியம் நமக்கு திருப்தி செய்ய முடியாது. அத்தனைதான் நமக்கு திருப்தியை தர முடியும்.